கலரில் நீட்டமாக இருக்கும். சரியா, அதான் வழுதாங்காய். இது வந்து நம்ம ஆனால் டேஸ்ட்டு வந்து இதுதான் நல்லாயிருக்கும். நாட்டுக்காக தான் நல்லாயிருக்கும். நான் சரி நம்ம செடியில் கிடந்தது எல்லாம் பறித்து போட்டு வச்சாச்சு. அப்படியே கிண்டியாச்சா, நம்ம மசாலா ஐட்டம் போட்டுரும். குழம்புத்தூள் மசாலா, அப்புறம் லைட்டாக வத்தல் பொடி சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு அப்படியே பொண்ணும் போல் லேசாக கிண்டணும். கொஞ்சோളം மஞ்சள் தூள் போட்டுவிடும். மஞ்சள் தூள் அப்படியே பொண்ணும் போல் பைய கிண்டணும். அப்படியே சமையல் வந்து அது ஒரு கலை. அப்படியே மெதுவாக தான் டப்புன்னு எல்லாம் அள்ளி போட்டு பண்ணக்கூடாது, அது நல்லா இருக்காது. பொறுமையாக சமையல் வந்து பொறுமையாக தான் பண்ணணும். இப்போ இந்த குழம்புத்தூள் எல்லாமே அந்த எண்ணெயிலேயே லேசாக அப்படியே வசங்கும். காய்கறி கூட இப்போ எப்படி இருப்பாங்க, முந்தி பார்க்கறத விட இப்போ எப்படி இருப்பாங்க. அதுவும் மண் சட்டியில் வச்சிங்கன்னாக்கி அப்பா வேறு லெவலாக இருக்கும். அப்படியே கிண்டிக்கிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். புளித்தண்ணி. சரியா, புளி கரைச்சி வச்சுருக்கோமா, அந்த தண்ணியை ஊற்றி விடுங்க. ஊற்றிக்கிட்டு அப்படியே ஒரு கிளறு. கருவாடு போட முன்னாடியே அவ்வளோ மனமாக இருக்குது எனக்கு. தண்ணி ஊற்றிடும். நெக்ஸ்ட்டு எதுவுமே என்னதுன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். எப்போ யார் பேசிக்கிட்ட கீழே தெரியல, சரசல் அடிக்கி. யாராவது தேடுதாவும் நினைக்கேன். கலவன் தண்ணி இருந்தாலும் உள்ளே ஊற்றி விட்டுரும். ஐயோ, மூடி உள்ள தப்பாக நினச்சிடாங்க. ஒரு கையை வச்சுல ஒரு கையில் செல்லை பிடிச்சிருக்கேன், ஒரு கையில் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. மூடியே உள்ள விழுந்து போச்சு. யாருக்குனே நம்ம உப்பு போட்டிருக்கோம், உப்பு போட்டு தான் வசக்கியிருக்கோம். கருவாட்டுலாம் ஆல்ரெடி உப்பு இருக்க மாட்டேடுங்க, அதனால் நம்ம கம்மியாக போட்டு லாஸ்ட்டு காணாட்டாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, போட்டு விட்டு நம்ம கருவாடு வந்து நல்லா கழுவி வச்சுக்கோம். கருவாடையும் உள்ளே போட்டுரும். சரியா, நம்ம நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா வற்றணும். அப்போ தான் கருவாட்டு குழம்பு அருமையாக இருக்கும். நம்ம போட்டிருக்க கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மிளகாய் எல்லாமே நல்லா வெந்துடணும். வெந்தால் தான் கருவாட்டு குழம்பு நல்லாயிருக்கும். கொதிக்கட்டு நல்லா. தெரியுதா, கிளார் அடிக்குது. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் கருவாட்டு குழம்பு. சரியா, விரவு அடுப்புனாக்கி இன்னும் நல்லாயிருக்கும். செல்லு வேறு சூடாகுதுப்பா.